Friends, many people from Tamil Nadu were an important part of the freedom struggle. After we won freedom, our constitution makers, led by Dr. Babasaheb Ambedkar, gave us a wonderful constitution. It lays the foundation for a strong democracy where everyone is equal. Every moment of my life, I have strived to uphold the values of the Constitution. I have been part of the movement to save our democracy during the emergency. Recently, I heard that someone from the DMK said that they do not fear me or my father. Let me say this clearly. In our democracy, nobody needs to fear anyone. So, when someone say they do not fear me, they are not criticizing me. They are actually appreciating my commitment to democratic values. Unknowingly, they have given me a badge of honor. நண்பர்களே, தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல மனிதர்கள் சுதந்திர போராட்ட வேள்வியிலே முக்கியமான பங்கெடுத்தவர்கள். நாம் விடுதலை அடைந்த பிறகு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான நமது அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பாளர்கள் நமக்கெல்லாம் அற்புதமானதொரு அரசியல் சட்டத்தை அளித்தார்கள். அனைவரையும் சமமாக கருதும் பலமானதொரு ஜனநாயகத்திற்கான அடித்தளத்தை இது நமக்கு அமைத்தளிக்கின்றது. என் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் அரசியல் சட்டத்தின் நன்மதிப்புகளை உயர்த்தி பிடிக்க நான் கடமையாற்றி வந்திருக்கின்றேன். நான் அவசர நிலை காலத்தின் போது நமது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் இயக்கத்தின் பகுதியாகவும் இயங்கி இருக்கின்றேன். நண்பர்களே, ஒரு விஷயம், என்னிடமோ என் தந்தையிடமோ பயமில்லை என்று திமுகவில் யாரோ ஒருவர் அண்மையில் பேசினார் என்று நான் கேள்விப்பட்டேன். நான் தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனநாயகத்திலே யாரும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. ஆகையினாலே என்னிடத்திலே பயமில்லை என்று யாராவது கூறினார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்னை விமர்சிக்கவில்லை. ஜனநாயக நன்மதிப்புகள் விழுமியங்களிடம் எனக்கு இருக்கும் அர்ப்பணிப்பை உள்ளபடியே அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். பாவம், தெரியாத்தனமாக அவர்கள் எனக்கு பாராட்டு பத்திரம் வழங்கிவிட்டார்கள்.